பார்சல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிடுங்க. ஒய்ஃபை இருந்தால் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் பார்சல் ஓப்பனிங் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணாமல் பாஸ் பண்ணாமல் வீடியோ கிளியராக வரும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிவிட்டு பார்சல் ஃபஸ்ட்டு அட்ரஸ் க்ளோஸ்அப்பில் காமிங்க. உங்களுக்கு வந்த பார்சல் தானே, உங்கள் அட்ரஸ் எல்லாமே இந்த மாதிரி கிளியராக தெரியணும். இந்த மாதிரி க்ளோஸ்அப்பில் காமிச்சிக்கோங்க. அப்புறம் பார்சல் பிரிக்கலைன்னு சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சுற்றி காமிக்கணும். 4 சைடுமே சுற்றி பார்சலை திருப்பி காமிச்சிக்கோங்க. எல்லா சைடுமே ஓப்பன் பண்ணலைன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி காமிச்சிட்டு இப்போ பார்சலை ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது சிஸ்ஸர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கையை வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா சிஸ்ஸர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா எதாவது டேமேஜ் இருந்தால் சிஸ்ஸரால் தான் அந்த டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக கையில் பார்சலை ஓப்பன் பண்ணுங்கள். எல்லாருமே மறந்துடாதீங்க. எல்லாருமே சிஸ்ஸர் யூஸ் பண்ணுறீங்க, அது யூஸ் பண்ணாதீங்க. கையில் நீங்கள் பிரித்தாலே அது ஈஸியாகவே ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி வச்சு இப்படி கிழிச்சிங்கனாலே அது ஓப்பன் ஆயிரும். சிஸ்ஸர்ஸ் யாருமே யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃபுல் பார்சல் கேமராவில் கவர் ஆகி தெரியணும். இப்படி ஒவ்வொன்றா காமிங்க. அதோட சைஸஸ் க்ளோஸ்அப்பில் காமிங்க. என்ன ப்ராடக்ட் வந்திருக்கு, சைஸ் வந்திருக்குன்னு க்ளோஸ்அப்பில் அந்த ப்ராடக்டை காமிங்க. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி காமிக்கிற மாதிரியே இந்த மாதிரி காமிக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் காமிங்க. சைஸஸ் காமிங்க. எத்தனை ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி காமிக்கணும். அதே மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எல்லாமே டேமேஜ் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வீடியோவை ஸ்டாப் பண்ணணும். அது வரைக்கும் அரை மணி நேரம் வீடியோ இருந்தாலும் பரவாயில்ல, ஆன் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக கிளியராக செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பேக்கை இந்த மாதிரி கொட்டி காமிங்க, உள்ளே எதுவுமே இல்லைன்னு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பொறுமையாக ஓப்பன் பண்ணி அது தரோவாக செக் பண்ணிடுங்க. செக் பண்ணும்போது கேமரா விட்டு ப்ராடக்ட் எங்கிட்டும் போயிடக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாக கேமராவில் தெரிகிற மாதிரியே வீடியோ ஆன் பண்ணிட்டு செக் பண்ணணும். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள். அப்புறம் நைட்டி நான் வந்துச்சுனாலும் அந்த ஜிப்போட குவாலிட்டியுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா சைடுமே இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, டேமேஜ் வந்திருக்கா இல்லையான்னு. லாஸ்ட்டாக வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் காமிச்சிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கையிலே நீங்கள் காமிச்சிருக்கணும் எல்லா டேமேஜுமே. இந்த மாதிரி எல்லா பீசஸுமே பொறுமையாக ஓப்பன் பண்ணி காமிக்கணும். அதே மாதிரி பார்சலை கையில் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பார்சல் ஓப்பன் ஆகிருக்கா இல்லை ஒழுங்காக க்ளோஸ் ஆகட்டாலுமே ஒழுங்காக பாதி ப்ராடக்ட் வெளியே அப்படியே தெரியுது அப்படின்னாலுமே, அப்படி இல்லாட்டா ஏதாவது சுற்றுக்கு சைரன்சர் இந்த மாதிரி தீப்பட்டிருக்கு சுற்றுக்கு இந்த மாதிரினாலுமே நீங்கள் ரிசீவ் பண்ணாதீங்க. அவங்ககிட்டே ரிட்டன் அமுச்சு விட்ருங்க. அந்த மாதிரி நீங்கள் கையில் வாங்கிட்டீங்கன்னா நான் அதுக்கு யாருமே பேர் பண்ண மாட்டாங்க. ப்ராடக்ட் பேக்கிங் சரியாக மூடாமல் ஓப்பன் ஆகியிருந்தாலுமே ரிசீவ் பண்ணக்கூடாது. அதேமாரி அவங்ககிட்ட ரிட்டன் அமுச்சு விட்ருங்க. ரிட்டன் போட்டுருங்கன்னே சொல்லிடுங்க.
அக்செப்ட் பண்ணாதீங்க. சப்போஸ் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து யாருமே பேர் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ பார்சல்லாம் மிஸ் ஆகுது, ஓப்பன் பண்ணி பாதி எடுத்துகிட்டு பாதி க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கு வந்து ப்ராப்பராக கையில் வாங்குறதுக்கு முன்னாடி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கையில் வாங்குங்க. அப்புறம் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாகுவீங்க. தெரியாமல் வாங்கிட்டீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. அவங்களும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க, கொரியர் பர்சனுமே. அதனால் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டேமேஜாக இருக்குது, பார்சல் சரியாக மூடாமல் திறந்து ப்ராடக்ட்லாம் வெளியே தெரியுது அப்படின்னா கையிலே ரிசீவ் பண்ணிடாதீங்க, அவங்கள்டே ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பார்சல் ஓப்பனிங் ஏற்கனவே எடுத்தது இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பார்சல் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அது நல்லா உங்களுக்கு ஓப்பன் பண்ண வருது, அந்த பொசிஷன்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக நீங்கள் இப்போ வாங்கின பார்சலை வந்து செக் பண்ணி பாருங்கள். எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கட் பண்ணாதீங்க, பாஸ் பண்ணிடக்கூடாது. அது அப்படியே தெரியும், நீங்கள் அனுப்புனீங்கன்னா தெரியாதுன்னு நினைப்பீங்க. நீங்கள் கட் பண்ணுறீங்க பாஸ் பண்ணுறீங்கன்னா அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் கண்டினியூஸாக வீடியோ ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஆஃப் பண்ணி சேவ் பண்ணிக்கணும். உங்களுக்கு சாம்பிள் வீடியோ எடுக்கிறதுக்கான தான் இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இதை மட்டும் கோஆப்ரேட் பண்ணி பார்சல் ஓப்பனிங்கை கரெக்டாக எடுத்துருங்க. நீங்கள் ரெகுலராக கஸ்டமராக இருந்தாலுமே இந்த பார்சல் ஓப்பனிங்கில் இருந்தால் தான் எந்த இஷ்யூ வந்தாலும் எங்களால் வந்து சால்வ் பண்ணி கொடுக்க முடியும். இல்லாட்டா எங்கள் சைடு எதுவுமே நாங்கள் பண்ண முடியாது. கரெக்டாக ஓப்பனிங் வீடியோ எடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.